அந்த மால்சின் இருக்காருல, மால்சின் ரொம்ப கோபமா இருக்காரா? எதை பார்த்து அப்படி கோவப்பட்டாரு? அவருக்கு ஒரு தபால் வந்துருந்துச்சின்னு அதை பார்த்த உடனே அப்படியே எடுத்தாரு. அதுல வாஸ்து பாக்குறாரு. அதை பார்த்து இவருக்கு கோபமா வருது. என்னையாது யாரு அப்படி ஒண்ணு எழுதியிருக்கிறா? எந்த டாக்டர் அது? உடனே இன்னொரு அதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பாக்குறாரு. என்ன எக்ஸ்ரே? வன்னியா எக்ஸ்ரேயா? வன்னியாவுக்கு ஆமா விபத்து நடந்திருக்கு. அத்தோட அவன் கை காலம் போச்சின்னு நினைச்சேன். அந்த அவன் சொல்ற இயேசு அற்புதமா சுகமாக்குனாரா? அது எப்படியா நடக்கும் இந்த உலகத்துல? இந்த விஞ்ஞான உலகத்துல நடக்கூடிய விஷயமா? இந்த டாக்டரை கூப்பிட்டு விசாரிச்சிட வேண்டியதான். உடனே அந்த மால்சிங்கிற அந்த அதிகாரி இந்த வன்னிய அண்ணனுக்கு சுகம் கொடுத்து அந்த டாக்டரை வரவழைச்சாங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க. டாக்டர் ரொம்ப தெளிவா அந்த எக்ஸ்ரே எல்லாம் காட்டி சொன்னாங்க. பாருங்க ஐயா, இந்த எக்ஸ்ரே படி அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபரு. அவர் கையை காலெல்லாம் நாங்க எடுக்கணும் தான் முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா ஒரே நாள் இரவுல ஒரு பயங்கரமான அதிசயம், விஞ்ஞான உலகத்திலே நடக்க முடியாத ஒன்று நடந்திருக்குதே. கண்டிப்பா அவர் சொல்ற அந்த கடவுளை நம்ம நம்பித்தாயே ஆகணும், வேற வழி இல்லை. போங்க எல்லாரும் வெளியே போங்க. மார்சின் அவங்களுக்கு ரொம்ப கோபம். நல்ல விவரமா படிச்ச டாக்டர் கூட இப்படி இயேசுன்னு சொல்றாரு அப்படிங்கிற வேதனை. தம்பி தங்கச்சி, ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை யாராலையும் மறக்கவே முடியாத, மறுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அவர் மிக சிறப்பான, சரியான, யாராலும் நம்ப முடியாத மகத்தான காரியத்தை செய்யக்கூடியவங்க. உங்களுக்கும் ஏதாவது அற்புதம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்களும் ஏசப்பாட்ட முழு நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்களோடு கூட படிக்கிறவங்களுடைய நிலையில நிச்சயமா ஒரு மாபெரும் அற்புதத்தை ஏசப்பால செய்ய முடியும். அதுதான் இந்த வன்னியானுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கிட்டே வரீங்க. ரொம்ப கோபம் இவருக்கு. உடனே பார்த்தார், வன்னியா, இனிமே நானு நாளுக்கு நாள் போக போக நீ இந்த இயேசுவை மற்றவங்களுக்கு அதிகமா நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற. அதனால இன்னும் ஒன்னு அவங்க மத்தியில நான் விட மாட்டேன். வா, உன்னை இன்னும் ரொம்ப நான் விசாரிக்கணும். எனக்கு இன்னும் ரொம்ப சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா உன் மேல அந்த வீல் ஏறிச்சா இல்லையா, நசுங்குனதா, இதெல்லாம் வேற ஏதாவது கதையா என்னால நம்ப முடியல. இந்த எக்ஸ்ரே வச்சு கூட என்னால நம்ப முடியல. வாங்க அப்படின்னு சொல்லி வன்னியான தனியா ஒரு ரூம்ல வச்சு அந்த அண்ணன் இந்த அற்புதத்தை பத்தி யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தனியா 2-3 நாளை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வன்னியான அண்ணனை யாருமே பார்க்க முடியாது. அப்படி தனிமையில இருக்கிறாங்க. ஒரு நாள் மறுநாள் காலையில இந்த மால்சிங்கிற அந்த அதிகாரி போய் வன்னியா வச்சு ரூம்ல போய் வன்னியான்னு பாக்குறாங்க. வன்னியான்னு காணல. இவங்களுக்கு கீழே வேடின்னு சொல்லி கூட ஒரு அதிகாரி உண்டு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, வன்னியா எங்க சார், எங்க? ஐயோ தெரியாதா? வன்னியாவுக்கு இப்பதான் ஒரு ஆர்டர் வந்துச்சு, யாங் கூட தான் சேர்ந்து இந்த பணியை செய்யணும்னு சொல்லி அவர் எல்லாம் அந்த காரெல்லாம் எடுத்து, ட்ரக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னது, அவர் உங்களோட வராரா? ஐயா, அவர் யாரு கூடயும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லி தானே என்னுடைய தனி ரூம்ல நான் பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். பிறகு எப்படி அவருக்கு ஒரு தபால் வரும்? ஐயா பாருங்க ஐயா, கண்டிப்பா தபால் வந்திருக்குது, நான் காட்டுறேன். வரப்போய் தான் அவர் அந்த வேலைக்கு அனுப்பியிருக்கிறோம். இவருக்கு கூட கொஞ்சம் கோபம் தாங்க முடியல. எப்படி இந்த வன்னியா நம்மகிட்ட தப்பிச்சு போய்கிட்டே இருக்கானே விளங்க முடக்குத. அமைதியாகிட்டார். இப்போ வன்னியா அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தனது பணி செய்யறதுக்கு முந்தி அப்படியே கையை குப்பி ஜெபிக்கிறாரு. பாருங்க, எதை செஞ்சாலும் ஜெபித்து செய்கிற வன்னியான். அதை தான் இப்போ இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க. கருத்தா ஜெபம் பண்ணி தனது அடுத்த ஒரு பணியை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த வன்னியானுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த வேடினுங்கிற அதிகாரியோட சேர்ந்து அந்த வாகனத்துல போனோம். அந்த வாகனத்துல அந்த ரொட்டியை ஒரு இடத்துல இருந்து ஏற்றி இன்னொரு ராணுவ பணித்தளத்துல கொண்டு போய் கொடுக்கணும். அவ்வளவுதான் இவருடைய வேலை. ஏற்கனவே இந்த வேலையை செஞ்சாரு, இடையில அது நின்று போச்சு இல்லையா? இப்போ புதிய அதிகாரி இவங்கிட்ட வந்திருக்கிறாங்க. இந்த வேடியும் அதிகாரி கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அதிகம் பேசவே மாட்டாங்க, ரொம்ப நேர்மையான ஆளு. அவங்களுடைய நட்பு கிடைச்சதுல வன்னியானுக்கு ரொம்ப சந்தோஷம். வன்னியான ரொம்ப கவனமா டிரைவ் பண்ணுவாங்க. உனக்கும் கூட அப்பா அம்மா சில வேலைகள்லாம் உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்க கவனமா செய்வீங்களா? பல நேரங்கள்ல கவனியனமா செய்யறதுனால அந்த வேலை பாதிக்கப்பட்டுரும் இல்லையா? சில கண்ணாடி டம்ளரை கையில எடுத்திருப்பீங்க, அது சரியா கவனிக்காதனால கீழே போட்டு உடைச்சிருவீங்க. அப்படிதானே? எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப கவனமா நீங்க செய்யணும். அதே மாதிரி நீங்க எந்த வேலையை செய்யறதுக்கு முந்தியும் கூட ஒரு நாளையில நீங்க காலையில ஜெபிச்சுட்டு, சாமி நான் இன்னைக்கு செய்யற வேலையில எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பண்ணுனீங்கன்னா உண்மையிலே அந்த வேலையில எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது.
வன்னியான தன்னுடைய வாகனத்தை டிரைவ் பண்றதுக்கு முந்தி ஏசப்பாட்ட நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வேடி அதிகாரி பக்கத்துல உட்காந்தாச்சு, ரொட்டி பெட்டியெல்லாம் ஏத்தியாச்சான்னு இறங்கி போய் பார்த்தாங்க. எல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி அதை அந்த கதவை நல்லா பின்னாடி லாக் பண்ணி அதோட ஒரு கொண்டியும் போட்டு நல்லா லாக் பண்ணிட்டாங்க. நல்லா எல்லாரும் பார்த்து அதிகாரி வந்து பார்த்தாங்க. எல்லாம் நல்லா லாக் பண்ணியாச்சு. முன்னாடி ஏறி அப்படியே அவங்க கார் அப்படியே போய்கிட்டே இருக்குது. போகும்போதே இந்த வேடி முன்னாச்சு அப்படியே அமைதியா இருந்த உடனே இந்த வன்னியானாச்சி கேட்காங்க, ஐயா உங்களுக்கு இயேசு பத்தி எல்லாம் தெரியுமா? உடனே அப்படி தலையை ஆட்டிக்கிட்டாங்க. அப்படியே போகும்போது லேசா சொல்றாங்க, இப்படி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இயேசுப்பா எனக்கு அற்புதம் பண்ணினாங்க. அப்படியே ஒவ்வொன்றா அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்றாங்க. ஆனா எந்த விதமான சலனமும் படாம கோபப்படாம அந்த வேடிங் பிரதர் அப்படியே அமைதியா இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நேரம் ஆக ஆக கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரதர் அப்படியே பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்படியே அந்த கண்ணாடியில் அந்த டிரைவருக்கு இந்த சைடில் பின்னாடி வர்ற வாகனங்கள்லாம் தெரியறதுக்காக ஒரு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி அப்படியே பார்த்தோன்னே, வன்னியா ஸ்டாப் பண்ணு நிறுத்துப்பா. வன்னியான்னு பிரேக் போட்டு நிப்பாட்டினாங்க. என்னாச்சு ஐயா? அங்க பாருப்பா, பின்னாடி பாரு, வண்டி நல்ல ஓரமா நிறுத்தி பின்னாடி பார்த்தா என்ன ஆச்சு தெரியுமா? இவங்க வந்து அந்த ட்ரக்குடைய பின்பகுதி டோர் திறந்து அந்த ரொட்டியெல்லாம் பின்னாடி விழுந்திருக்கு. கொஞ்ச தூரத்துலதான். வன்னியானனுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. ஐயா, நம்ம 2 பேரும் தான் நல்லா பார்த்தோம், நல்லா லாக் பண்ணியிருந்தோம், அது திறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா எப்படி அந்த திறப்பு லாக் வந்து உடைஞ்சிச்சு? எப்படி இந்த ரொட்டியெல்லாம் கீழே விழுந்துச்சு? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி நடந்துச்சு? யோசிக்கிறாங்க, எதுக்காக நடந்திருக்கும்? சரி, ஏசப்பா ஏதாவது ஒரு காரணத்துக்காக செய்வாங்க. உடனே அதிகாரிகிட்ட கேட்காங்க, ஐயா நான் சரியா லாக் பண்ணாம இருந்திருப்பணும், அப்படி ஏதாவது இருந்தா என்ன மன்னிச்சுக்காங்க ஐயா. பார்த்தீங்களா, தன்னுடைய தவறு வந்து அது இருந்தா கூட உடனே மன்னிப்பு கேட்கிற ஒரு நல்ல பழக்கம் இந்த வன்னியா அன்னைக்கு இருந்துச்சு. நீங்க கூட ஏதாவது உங்களை அறியாமலே தவறு செஞ்சிருந்தா கூட உடனே மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்து கிடந்துச்சுறதா, அது ஏசப்பா உங்ககிட்ட ரொம்ப பிரியமா விரும்புறாங்க. உடனே இந்த வன்னியா அண்ணாச்சி எல்லாம் கீழே கிடந்து ரொட்டி பாக்ஸ் எல்லாம் எடுத்து வேகமா அடுக்கி அதுக்குள்ள எல்லாம் அடுக்கி வச்சிடுறாங்க. எல்லாம் வச்சு, சரியப்பா இப்போமாவது நீங்க நல்லா லாக் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் லாக் பண்ணிட்டு திரும்பியுமா இவங்க அப்படியே கிளம்புறாங்க. ஆனா வன்னியானனுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் நடந்துச்சு இந்த சம்பவம்? அது எப்படி இது திறந்திருக்க வாய்ப்பே கிடையாது, அது எப்படி நடந்திருக்கும்? அப்படியே யோசனையிலே இருக்கிறாங்க. உடனே பக்கத்துல அதிகாரி கேட்டாங்க, என்ன வன்னியா, இதுக்கெல்லாம் போய் நீ பெருசா அது எப்படியும் நடந்துச்சு விட, இப்ப என்ன நடந்து போச்சு? வன்னியான மெல்ல அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய காரை. இப்ப நீங்க அந்த படத்துல பாக்குறீங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்களுடைய வேனை அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ வன்னியான சொல்றாங்க, திருப்பியுமா ஏசப்பா பத்தி சொல்றாங்க, ஐயா நம்முடைய கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில எதை செஞ்சாலும் நன்மைக்கே செய்வாங்க ஐயா, நம்ம அதை பொறுமையோட ஏத்துக்கணும். ஏன் செஞ்சீங்க? எதுக்கு செஞ்சீங்க? நான் தான் நல்லா தானே இருந்தேன், நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணேன், எனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு, ஏன் எனக்கு பரீட்சையில மார்க் குறைஞ்சி போங்க. அப்படிலாம் நம்ம ஏசப்பாட்ட ஒரு நாள் கேள்வி கேட்கவோ அவங்க மேல கோபப்படவோ கூடாது. ஏசாமி என் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா தான் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு நீங்க ஜெபிச்சுக்கிட்டு முன்னேறிட்டு போகணுங்கிறது தான் இந்த சம்பவம் காட்டுது. இப்போ வன்னியானா அவங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. இப்போ பாருங்க, இவங்க ரொம்ப ஸ்லோவா போறதுனால எல்லா கார்களும் இவங்களுக்கு முந்தி சைடு வாங்கி போய்கிட்டே இருக்குது. உடனே கேட்கிறாங்க பக்கத்துல உள்ள அதிகாரி, என்னாச்சு வன்னியா, உனக்கு ரொம்ப பயமாயிட்டாப்பா, ஏன் ரொம்ப ஸ்லோவா போற? ஐயா ஒண்ணும் இல்ல, 40 வேகமா வந்தேன் பாத்தீங்களா, அதனாலதான் அந்த தவறு நடந்துச்சோன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனாலும் பாருங்க, அப்பவுமே என் மனசுக்குள்ள ஏசப்பா பேசுனாங்க. நான் வேகமா வரும்போது, வன்னியா கொஞ்சம் மெல்ல போப்பா, கொஞ்சம் மெல்ல போ அப்படிலாம் சொன்னாங்க. நானு உங்ககிட்ட பேசிட்டு வந்த கவனத்துல அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம தான் வேகமா ஓட்டுனேன். அதனாலதான் ஏசாமி ஏதோ இப்படி ஒரு பிரச்சனையை வச்சு நம்மள தாமதம் பண்ண வைக்கிறாங்களோ என்னமோ தெரியலன்னு தான் ரொம்ப யோசித்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறேன். சரி வன்னியா, ஆனா நீ ரொம்ப ஏசப்பாவை நம்புறேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா. நீ இந்த உலகத்துல ஒரு வித்தியாசமான வாலிப பையனா இருக்கிறிய. நீ இயேசுவை பத்தி சொல்றதை விட உன் வாழ்க்கையில செய்து காட்டுத, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வன்னியா, என்ன ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தம்பி தங்கச்சி, உங்க அப்பா உங்க அம்மா உங்க கூட விளையாடுறவங்க யாராவது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்காங்களா? நீ செய்யற நல்ல செய்யலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்காங்களா?
சில நேரத்துல ஒண்ணு சிலர் விளையாட்டுக்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ உனக்கு எப்படி வரும்? கோபமா வரும். அவங்கள தப்பிதமா அப்படிலாம் ஏதாவது சொல்லணும்னு சொல்லலாம் நினைக்கிற. ஐயோ, சில குட்டி தம்பி தங்கச்சி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும் போது, எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் என்ன விளையாட்டிலே சேர்க்க மாட்டான், அவன் வேண்டாம் எனக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் பிரேயர் பண்ணவே கூடாது. உங்களை வெறுத்து ஒதுக்குறவங்க உங்களை திரும்பி அந்த விளையாட்டுல சேர்த்துக்கணும்னா உங்க ஃப்ரெண்டுக்காக கூட நீங்க மறக்காம ஜெபம் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க அவங்கள நேசிக்கணும். அதுதான் ஏசப்பா ரொம்ப விரும்புறாங்க. இந்த செயல்களெல்லாம் அப்படியே அந்த வேடினுங்கிற அதிகாரி வன்னியா அண்ணங்கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேசுற பேச்சு, அவங்க முக பாவனைகள், அவங்க அமைதியா நடந்துக்கிறது, தனது வேலையில ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறது, அந்த இராணுவ தளத்திலே எதை எடுத்தாலும் முதன்மையான நிலையில இருப்பது, பொறுமை, அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. திருப்பிமா கேட்க, வன்னியா, இந்த ராணுவ பயிற்சியில உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அதுலயும் விசேஷமா அந்த மார்சின் ஐயா உன்னை என்னெல்லாமோ பேசுறாங்க, உன்னை அடிக்க கூட செஞ்சிருக்காங்க, ஆனா அவங்க பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? ஐயா, ஒண்ணும் இல்ல, அவங்க ஏதோ தெரியாம செய்யறாங்க ஐயா, அவங்களுக்காக நான் ஏசப்பட்ட பிரேயர் பண்றோம், அதனால கண்டிப்பா அவங்க ஒரு நாள் மாறுவாங்க, அவங்க நிச்சயமா ஏசாமியை தான் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு அவங்களுடைய குணமெல்லாம் மாறிடும். பாருங்களேன் வன்னி, அப்படி நானும் மாறிடுவேணும். ஆமையா, கண்டிப்பா நீங்களும் மாறிடுவீங்க. கண்டிப்பா ஏசப்பாவை மனசுக்குள்ள ஏத்துக்கொள்ளாத எவருமே இருக்க முடியாது. காரணம், அந்த அளவுக்கு ஏசப்பாட்ட ரொம்ப நல்ல குணங்கள் உண்டியா. ஏசப்பாவை மனதுக்குள்ள வந்துட்டாலே அப்படி நல்ல குணம் வந்துடும், உங்களை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அப்படியே வன்னியா, ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, கவனமா அப்படியே ஓட்டிக்கிட்டே போங்க. அவங்க வண்டி அப்படியே மெல்ல போய்கிட்டே போகுது, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது, ஐயா அங்க பாருங்க, முன்னாடி பாருங்கய்யா, உடனே சீக்கிரம் பிரேக் போடு. பீச்சுன்னு போய் இவங்க வண்டி பிரேக் போட்டு அப்படியே ஓரமா நினைச்சு அப்படியே இவங்களுக்கு முன்னாடி பாக்குறாங்க. வன்னியா, ஏன் உன் கை காலம் நடுங்குது? ஐயா, வன்னியா, ஏன்? இப்ப இந்த ஐயாவும் அப்படியே அதிர்ச்சியில பாக்குறாங்க, அப்படியே பயங்கரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனசுலாம் ரொம்ப நெஞ்செல்லாம் படபடக்குது. அப்படி என்ன காட்சியை பார்த்தாங்க? இவங்களுக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்துச்சு? யார பார்த்தாங்க? நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். சரிதானா? சோமனும் இன்னைக்கு கேட்ட இந்த வரலாற்று தொடரை பத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க. வன்னியா அண்ணன் தனது அற்புதத்தை தனது செயல் மூலம் எல்லாருக்கும் காட்டுனாங்க. தம்பி தங்கச்சி, நீ இன்னைக்கு உயிரோட இருப்பது கூட ஒரு பெரிய அற்புதம் தானம்மா. உங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் சரியா செயல்படுது, அதுவும் ஒரு அற்புதம் தானே. உங்களுக்கு நல்ல குடும்பங்களெல்லாம் தந்திருக்காங்களே, அதுவும் ஒரு அற்புதம் தானே. ஆனா நீங்க எத்தனை பேருக்கு இதையெல்லாம் சாட்சியா சொல்லி வாழ்ந்திருக்கிறீங்க? பிறர்கிட்ட சொல்லுவதை விட நீங்க வாழ்ந்து காட்டுவதை தானே ஏசப்பா விரும்புறாங்க. ஏசப்பாட்ட நல்ல ஜெபம் பண்ணுங்க சாமி. என் கூட விளையாடுற நண்பர்களோட, என் கூட இருக்கிற எங்க அப்பா அம்மா கூட, மற்றும் என் கூட படிக்கிறவங்களுக்கு கூட தான் நான் முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும் சாமி. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்களேன். ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, பேசுங்க ஏசப்பாட்ட. அன்புள்ள இயேசு சாமி, இந்த அன்பு பிள்ளைகளை இந்த தொலைக்காட்சி மூலமா சந்திச்சு ஐயா உம்முடைய தாசனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல உதவி செஞ்சீங்கள, ரொம்ப நன்றி சாமி. அந்த வாழ்க்கை வரலாறின் சம்பவங்கள் அன்பு பிள்ளைகளோடு கூட பேசுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த சம்பவங்கள் வழியாக இந்த பிள்ளைகள் தங்களை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போறீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஆமீன்.